ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் சென்ட்ரல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொபைலில் நம்ம போட்டு வச்சிருக்கிற பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைலில் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருந்தாலும் அதை ஒரே ஒரு கிளிக்கில் நீங்களே ரிமூவ் பண்ணிட முடியும். அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லாக் போட்டு வச்சுட்டு அதை மறந்துட்டீங்க, இல்லை அது தெரியலனாலும் சரி, இல்லை அப்படி இல்லைனா ஒரு சிலர் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த ஃபிங்கர் வச்சா ஒர்க் ஆகாது அப்படி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து பின், அதாவது நம்பர் லாக் போட்டு வச்சுருப்பாங்க, இதையும் மறந்துடுவாங்க. ஸோ இது மாதிரி எந்த பாஸ்வேர்டாக இருந்தாலும் ஒரே ஒரு கிளிக்கில் நீங்களே ரிமூவ் பண்ணிக்க முடியும். யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த மொபைல் பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்றது சம்பந்தமா எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்கு. ஏன் நீங்களே கூட ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்த்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அது மேக்ஸிமம் ஒர்க் ஆகிறதுனால தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க கூட ஒரு சிலர் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹேண்ட் ரீசெட் பண்ணி மொபைல் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபோனை ஆஃப் பண்ணுற பட்டனையும் சவுண்ட் அதிகப்படுத்துகிற பட்டனும் இதை அழுத்தி பிடிச்சி ஹேண்ட் ரீசெட் பண்ணுங்க, உங்கள் பாஸ்வேர்ட் ரிமூவ் ஆகிடும் அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும். பட் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி பண்ணும்போது உங்கள் டேட்டாஸ், அதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். அது கூடவே சேர்ந்து பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகும். பட் பாஸ்வேர்ட் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு பிரச்சனை கூட அதில் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா FRB லாக். அதாவது அந்த மெத்தட் மூலமா நீங்கள் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு ஃபோனை ஆன் பண்ணும்போது இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கேட்கும். அது போட்டால் தான் உள்ளே போகும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. பட் நம்ம நீங்கள் பார்க்க போகிற வீடியோ மூலமா உங்கள் டேட்டாஸ் எதுவும் டெலீட் ஆகாமலே உங்கள் ஃபோனோட பேட்டர்ன் லாக்கை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள் ஃபோனில் இந்த பிரச்சனை இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டு இந்த மாதிரி கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எப்பயாவது ஃபியூச்சரில் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணது வீடியோ கீழே இதே மாதிரி ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவும் டெலீட் ஆகாமல் மொபைல் பாஸ்வேர்டை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்கணும். லேப்டாப் மூலயமா தான் நம்ம பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்படி லேப்டாப் இல்லாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட லேப்டாப் கடன் வாங்கிக்கோங்க. அது கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருந்தாலும் ஓகே. லேப்டாப் வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மொபைலில் இந்த மாதிரி ஒரு டேட்டா கேபிளில் லேப்டாப்பையும் மொபைலையும் கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும், உங்கள் லேப்டாப் வேணும். லேப்டாப்பில் நான் சொல்கிற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒண்டர்ஷேர் டியர் ஃபோன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, பேட்டர்ன் லாக்கு, நம்பர் லாக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வித்தவுட் டேட்டா லூஸ், அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை டெலீட் பண்ணாமலே ரெக்கவர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பிராண்ட், உங்கள் ஃபோன் வந்து ரியல்மி, ஓப்போ, விவோ, ஷவமி, சாம்சங் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா மாடலுக்குமே இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு கீழே போனீங்கன்னா அதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணி 7 வருஷம் ஆகுது. அதாவது 7th ஆனிவர்சரி இப்போ போயிட்டுருக்கு. அதனால இதில் 80% ஆஃபில் வந்து நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நிறைய ஃபோனை நான் அன்லாக் பண்ணணும், மொபைல் கடை இந்த மாதிரி ஏதாவது நெட் சென்டர் வச்சிருக்கேன், ஸோ நிறைய ஃபோன் அன்லாக் பண்ணணுன்றவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை 1, 2, 3 டிவைஸை தான் நீங்கள் அன்லாக் பண்ண போகிறோன்றவங்க டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக டவுன்லோட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஆகும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு இன்டர்நெட் வந்து உங்கள் லேப்டாப்பில் கனெக்டடில் இருக்கணும். நீங்கள் மொபைல்லேருந்தே டேரெக்டாக ஹாட்ஸ்பாட் மூலமா லேப்டாப்புக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட பேஜ் இப்படி தான் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் டேட்டா ரெக்கவர், ஃபோன் மேனேஜர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. பட் நம்மளுக்கு தேவையானது பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஸ்க்ரீன் அன்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்கள் ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனா இல்லை iOS-ஆ, ஆப்பிள் ஐடியா அன்லாக் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பேட்டர்ன் ரிமூவ் பண்ண போகிறது வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ். ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கனெக்ட் யுவர் டிவைஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபோனை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதாவது உங்கள் எந்த பாஸ்வேர்டு எந்த ஃபோனில் நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோனை உங்கள் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதும் இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டடுன்னு வந்துடுச்சு. கனெக்டடுன்னு வந்ததுக்கப்புறமா உங்கள் மொபைல் என்ன மாடல் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை உங்கள் மாடல் இதில் வரலன்னா கீழே பார்த்தீங்கன்னா cannot find my deviceன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஓடும். அதாவது ஒரு 100% வரைக்கும் இது முடியணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்ட், டேட்டா எல்லாத்தையுமே இது வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது 100% ஆகிறது வரைக்கும். 100% முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே அன்லாக் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன், நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். அன்லாக் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு அதுவே ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் அங்கே அன்லாக் அப் நவ் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக்லேயே இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு டேரெக்டாக நான் டெமோ காமிச்சிட்டேன். ஒரு வேளை இப்படி
இப்படி ரிமூவ் ஆகலைன்னா உங்கள் மாடல் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அன்லாக் நவுன்றதை கிளிக் பண்ணும்போது பேட்டர்ன் ரிமூவ் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு சில பிக்சர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் மேனுவலாக தான் உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இதிலே பார்த்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது, எந்தெந்த பட்டன் அழுத்துறது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு அதிகப்படுத்துகிற பட்டன், ஹோம் பட்டன், பவர் பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் லோகோ வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா வைஃப் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணி எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ரீபூட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோனை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சவுண்ட் அதிகப்படுத்துகிற பட்டன், ஃபோன் ஆன் பண்ணுற பட்டனை அழுத்தி பிடிக்கிறேன். அழுத்தி பிடிச்சதும் அதே மாதிரி அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இங்கே வருது. வைஃப் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறது ரீபூட்ன்றதை கிளிக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனோட பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆகிடும். பட் இந்த மெத்தடில் ஃபோனோட டேட்டா வந்து டெலீட் ஆகிடும். ஸோ சப்போர்ட்டட் டிவைஸ்க்கு ஒர்க் ஆகும். ஒரு சில மாடலுக்கு ஒர்க் ஆகலனா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே இதே மாதிரி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வர கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்லை உங்கள் மொபைல் மாடலுக்கு ஒர்க் ஆகலைனாலோ மறக்காமல் கீழே போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மொபைலோட மாடல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.